இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்திருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப தேங்க்ஸ் ஐஸ்வரி கணேஷ் சார், ரமேஷ் சார், தனஞ்சயன் சார். தனஞ்சயன் சாரோட முயற்சியில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்குது. ஆக்சுவலாக வழக்கமாக ஒவ்வொரு படம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் டென்ஷனில் இருப்பாங்க. நான் எப்படி நான் தான் இருக்கணும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு டென்ஷனையும் வந்து தனஞ்சயன் சார் கவர் பண்ணிக்கிட்டாரு. அங்கே தேட்டர் போட்டிங்களா, தேட்டர் விழுந்துருச்சா, ப்ரெஸ் மீட் வச்சுட்டிங்களா, ஆந்திரா போயிட்டீங்களா, தேட்டர் போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து எந்த விதமான பலனும் இல்லாமல் சார் நான் நல்லா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இவ்வளோ பண்ணிட்டுருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். பெரிய மனுஷன் நான் சம்பாதிச்சு ரொம்ப நான் பாக்கியப்பட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தை வந்து நிறைய மேடைகள் வெற்றி கொடுத்துருக்கேன், தோல்வி கொடுத்துருக்கேன், நிறைய பார்த்தாச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இந்த படத்தில் வந்து 2 முக்கியமான நல்ல மனிதர்களை அறிமுகப்படுத்துகிறேன்றது தான் காரணம். ஒன்று வந்து முதல்ல லியோ ஜான் பால் டைரக்டர். எந்த ஒரு படமுமே பார்த்திங்கன்னா ஹீரோனால் ஓட போகிறதில்லை. கடவுளே வந்து ஹீரோ நடித்தா கூட டைரக்டரோட ரைட்டிங்கும் டைரக்ஷனும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொன்னால் ஒரு ஷோ கூட பிக்கப் ஆகாது படம். அதே வந்து யாருனாலுமே ஒரு குரங்கை வச்சு படம் இருக்கிறோம், கழுதியை வச்சு படம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டைரக்டர் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும். அதுக்கு ராமநாதன் சார் பெரிய உதாரணம். அப்படி வந்து நான் எந்த படத்துக்கு ஓடினாலுமே அந்த படத்துக்கான முழு அங்கீகாரத்தையும் நான் டைரக்டர் தான் கொடுப்பேன். இது வரைக்கும் அப்போ நான் அத்தனை படம் அப்படி தான். அதில் வந்து ஒரு இந்த படம் ஓடினதுக்கு முழு முதற் காரணம், எல்லா காரணமுமே வந்து என் டைரக்டர் லியோ ஜான் பால் தான்.